ஒரு பிரசங்கர் வந்து பிரசங்கம் பண்ண போயிருக்காரு. ரொம்ப நீங்க சொல்ற மாரி இந்த நியாய தீர்ப்பு பத்தி நீங்க இருக்கணும் அப்படிலாம் பிரசங்கம் ஒரு யங் ப்ரீச்சர் எல்லாம் பேசின உடனே ஒரு வயசான ஒரு நபர் வந்தாரு. வந்துட்டு ஐயா நீங்க நல்லா பண்ணீங்க. ஆனா எங்க வாழ்க்கையே ரொம்ப பாரமா இருக்கு. எங்க பாரத்து மேல நாங்க வந்து இங்க வரதே ஒரு ஆறுதலுக்காக வரோம். ஆனா நீங்க வந்து பிரசங்கம்லாம் பண்ணும்போது எங்களுக்கு இந்த சுமைகளை பாரமா எங்கேயாவது விட்டுட்டு நாங்க ஒரு ஒரு எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கு கிரவுண்டில். ஆனால் நாங்கள் வரும்போது நீங்கள் இதெல்லாம் வர சொல்லும் போது இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறத கேட்டிருக்கேன். இப்போ அந்த மாதிரி அதாவது மக்களோட நிலைமை சொல்கிறேன் அப்படி இருக்கு. அப்போ எப்படி அதை பேலன்ஸ் பண்ணலாம்? ஒரு பையனுக்கு சாப்பிட வழி இல்லை. நான் பேரை கூட சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம்தான். முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். மேய்க்கும்போது டே பள்ளிக்கூடம் போகாமல் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற அப்படின்னு உடனே சோறு நீயா போடுவ அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் கேட்டிருக்காரு சாப்பாடு போட்டால் நீ போவியா? இப்போ அவர் போன உடனே போவேன் அப்படின்னு உடனே அப்போ தான் நமக்கு மதிய உணவு திட்டம்னு ஒன்று வருது, தமிழ்நாட்டுக்கே வருது. கோல்டன் பிளான், அது அற்புதமான பிளான். ஸோ அது வருது. வந்த உடனே அவன் இப்போ போகிறான். இப்போ அவருடைய நோக்கம் அவன் படிக்கிறதா சாப்பிட்றதா? அவர் நோக்கம் வந்து அவர் படிக்கணும்னு, அவன் படிப்புக்கு எது தேவையோ அதுதான் சாப்பாடு இல்லையா? அவர் ஸ்கூலுக்கு அனுப்பி போய் சாப்பிட்டு தூங்கடான்னு சொல்லல. இல்ல, நீ படிக்கிறதுக்காக நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். இப்ப மாடு மேய்ச்சி சாப்பிட தானே போறேன். நீ போ, அந்த சாப்பாடை நான் தரேன், நீ போய் படி. அப்ப பேஸ் என்ன? நீ வந்து படிக்கணும். சர்ச்சோட பேஸ் என்ன? வந்து பரலோகம் போகணும். பரலோகம் கூட்டு போறதா சர்ச்சோட பேஸ். நான் இங்க வரும்போது எனக்கு ஆறுதல் தேவைப்படுது, நான் கொடுக்குறேன். யார் இல்லைன்னா இயேசு அன்பானவர், இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், துக்கங்களை வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாம் நினைத்து வாருங்க. எல்லாம் இருக்கு. கிரைஸ்டோடைய அன்பை தவிர நீங்க உலகத்துல அன்புடைய உச்சத்தை வேற எங்கேயுமே போதிக்க முடியாது. கரெக்ட். ஆனா வெறும் அன்பை சாப்பாடை போட்டுட்டு படிப்பு கொடுக்காட்டி உங்க பேஸே அடி வாங்கிடுது. பர்பஸ் டிஃபீட் ஆயிடுது. நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? நான் சர்ச்சுக்கு வந்தது ஹெவனுக்கு போறதுக்கு. ஏன்னா இப்ப ஆறுதல் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, இந்த ஆறுதலை ஒரு டெம்பரவரியா இன்னொரு இடத்துல கூட கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம உட்காரோம், அம்மா மடியில போய் சாயிரும், ஆறுதலா இருக்கு. அப்பா தோல்ல சாயிரும், ஆறுதலா இருக்கு, இருக்குதானே? ஆனா பரலோகத்துக்கு போற வழி சர்ச்சை தவிர வேற எங்க இருக்கு? வேற அதை சொல்லிக் கொடுக்கறது வேற யார் சொல்லிக் கொடுப்பா? அப்ப நான் வந்து பைபிள் வந்து ஆறுதலை பத்தி சொல்ல வேணாம்னே சொல்லலையே, எங்கேயுமே சொல்லலையே. அது இந்த மருந்தை கொடுக்கறதுக்கான ஸ்வீட். அது இப்படி வரும். நீங்க பாவத்தை குறிச்சு கூட பேசுறீங்க, நீதியை குறிச்சு கூட பேசுறீங்க, நியாய தீர்ப்பை பத்தி பேச வேணாங்கிறீங்களே.